வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் ஆஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. நம்ம உடம்பு ஹீட்டா இருக்கும். கூல் பண்றது. நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஆமா. இளநீர் நம்ம டெய்லி வாங்கி குடிக்க முடியாது. டெய்லி பட்ஜெட் ப்ராப்ளம் நமக்கு. அதனால வந்து சிம்பிளா முத்திரை இல்ல யோகா பயிற்சியில ஏதாவது யோகா பயிற்சி தெய்வீக கலை, அது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து ரெமிடி இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த சம்மரில் வர்ற இந்த அதிக வெப்பத்தை நம்ம உடல் தாங்கக்கூடியதுக்கு நம்ம வந்து எந்த ரூபாயுமே செலவழிக்க வேணாம். அதுக்கு ஒரு சிம்பிள் வகை குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சி இருக்குது. அதோட பேரை சொல்லிடுறேன். முதலே சீத்தளி அப்படின்ற பயிற்சியும் ஷகந்தான்ற பயிற்சியும் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்குங்க மேம். நேரம் நிமிர்ந்து அமர்ந்துட்டு நம்ம என்னத்தால் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் ஜஸ்ட் வாஷ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து மேம் நீங்கள் வந்து நான் சொல்கிற பிரகாரம் மெதுவாக செய்யுங்க. நாக்கை வெளியில் நீட்டி நாக்கு நுனி வெளியே மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்க. முடிந்த அளவு ஹோல்ட் பண்ண வேணாம். உள்ளே இழுத்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ உங்களால் முடிந்த அளவு மூச்சு ஹோல்ட் பண்ணி இருக்கணும். இப்போ மெதுவாக மூச்சை வெளியில் விடுறீங்க. இப்போ நான் வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு கண்ணை திறந்துக்கலாம் மேம். இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் செய்யணும். இதை வேணும்னா நீங்கள் ஒரு கவுண்டிங் கூட வச்சு கூட மூச்சை உள்ளே இழுத்துக்கலாம். அப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மூச்சை மெதுவாக வெளில விட்டலாம். இன்னொரு தடவை நாக்கு நுனி வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம். நல்லபடியே மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே போகிறாங்க. மெதுவாக போய் முடிந்த அளவு இழுத்துகிட்டே போய் வாயை மூடி க்ளோஸ் பண்ணி மூச்சை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நேரம் ப்ராக்டிஸில் இருக்கப்போ ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேணாம். இப்போ மெதுவாக மூக்கின் நுனி வெளியே எப்பயும் போல் ப்ரீத் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இருக்காங்க. கண்களை இழுத்துக்கலாம். இந்த பயிற்சி பேர் சீத்தலின்ற பயிற்சி மேம். இப்போ செகண்ட் ஒன் ஷகந்தான்ற பயிற்சி. ஓகே மேம். இப்போ செகண்ட் பயிற்சி இது வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி. இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு செய்யணும். நம்ம மினிமம் வந்து 5லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு தடவை மட்டும் மூச்சை நாக்கு நுனி வழியாக இழுத்துட்டு விட்டுறக்கூடாது. இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் செய்யணும் அந்த பயிற்சியை. இப்போ இந்த ஷகந்தான்ற பயிற்சி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பற்களை வந்து பல்லின் இடுக்குகளின் வழியாக மூச்சை நம்ம உள்ளே இழுக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிக்கங்க. மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கங்க. இப்போ இன்னொரு தடவை பல்லின் இடுக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறாங்க. அந்த சவுண்டு கேட்கணும். க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மூச்சை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஹோல்ட் பண்ண முடியாதவங்க நார்மலாகவும் இருந்துக்கலாம். ஏன்னா எடுத்தமே மூச்சை ஹோல்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இப்போ மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விட்டுறாங்க. ஓகே மேம். ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை பல்லின் இடுக்கு வெளியே மூச்சை இழுத்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மெதுவாக மூக்கு வழியாக நார்மல் ப்ரீத் அவுட் பண்ணிடுறாங்க. மேம் இது எப்படி மேம் இருந்துச்சு? மேம் இது எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். இன்னொரு தடவை. குளிர்ச்சியாக இருக்குது. இதை செஞ்சு பார்த்து ஃபீல் பண்ணாதான் மேம் சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு வந்து நம்மளோட உடம்பை வச்சு நம்ம கரெக்டாக இந்த மூச்சை வச்சு இந்த இது செய்கிறோம். அதனால் எந்த விதமான செலவும் இதில் இல்லை. என்ன மீதி சைடு எஃபெக்ட்டும் எதுவும் இதில் இல்லை. அதனால் கவனமாக செய்யணும். முதல்ல வந்து மூச்சு ஹோல்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. பழகிக்கிட்டிங்கன்னா மூச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதையும் நாங்கள் முதலே சொல்லிடுறோம். இந்த பயிற்சியினோட பெயர் சீத்தளி அந்த ஷகந்தான்ற பயிற்சி பண்ணியிருக்காங்க. இந்த சம்மர்லேருந்து நம்ம வந்து எந்த விதமான சம்மர் ப்ராப்ளம் எதுவும் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவையான பயிற்சி. நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பரையும் கீழே கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.